ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎஸ் ப்ரோ. அல்ஜிப்ரா சீரிஸ்ல இன்னைக்கு கிளாஸ்ல ஒரு முக்கியமான கான்செப்ட் பார்க்க போறோம். ஸோ இதுல பார்க்கக்கூடிய ஃபார்முலா என்ன அப்படின்னா ஏ கியூப் பிளஸ் பி கியூப் பிளஸ் சி கியூப் மைனஸ் த்ரீ ஏபிசி. ஸோ இந்த பேட்டர்ன்ல நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இதுக்கு முன்னாடி எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட் அல்ஜிப்ராவை பொறுத்த வரைக்கும் இதுல. ஸோ இதை பேஸ் பண்ணி நமக்கு கொஸ்டின் வந்து வித்தியாசமா நிறைய கேட்கலாம். இதுக்கு முன்னாடி கேட்ட கொஸ்டின் எல்லாத்தையுமே நம்ம இதுல கொடுத்துருக்கிறோம். ஸோ ஒவ்வொரு கொஸ்டினா நம்ம சால்வ் பண்ணும்போது இதை பத்தின ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் கிடைக்கும். ஸோ இந்த டாபிக் வந்து அல்ஜிப்ராக்குள்ள இந்த டாபிக்ல இந்த கான்செப்ட் நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த ஃபார்முலாவோட எக்ஸ்பான்ஷன் எப்படிலாம் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ பேசிக்கா நம்ம படிக்க வேண்டியது வந்து ஏ கியூப் பிளஸ் பி கியூப் பிளஸ் சி கியூப் மைனஸ் த்ரீ ஏபிசி இருக்கு இல்லையா, இது நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு 4 டிஃப்ரெண்ட் ரிசல்ட் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்முலாக்கு வந்து நான் 4 டிஃப்ரெண்ட் ரிசல்ட் எழுதலாம். இந்த 4 ரிசல்ட்டையுமே நம்ம படிச்சு வச்சுக்கணும். ஏன்னா நமக்கு கொஸ்டின் கேட்கும்போது எந்த மாதிரி கொஸ்டினுக்கு எந்த ரிசல்ட் அப்ளை பண்றதுன்னு சொல்லிட்டு நம்ம கொஸ்டின் பார்க்கும்போது நமக்கு கிளியரா புரியும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக்கான ரிசல்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா a பிளஸ் பி பிளஸ் சி இன்டூ ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் ஏபி மைனஸ் பிசி மைனஸ் சிஏ. ஓகேவா? ஸோ இது எல்லாரும் படிச்சிருப்போம். இதுதான் இதோட ஃபர்ஸ்ட் ரிசல்ட். a plus b plus c into a square plus b square plus c square minus ab minus bc minus ca. ஓகேவா? ஸோ ரெண்டாவது ரிசல்ட் எப்படி இருக்க போகுதுன்னா அதே போல தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ a plus b plus c, அதாவது இந்த a கியூப் பிளஸ் பி கியூப் பிளஸ் சி கியூப் மைனஸ் த்ரீ ஏபிசியை நான் 4 விதமா எழுதலாம். ஓகேங்களா? ஸோ எப்படி எழுதிக்கலாம்னா அடுத்து ரெண்டாவது, இப்போ இங்க வந்து நான் என்ன பண்ணோம் அப்படின்னா a plus b plus c the whole square minus 3 times of AB plus BC plus CA. கிளியரா? இப்போ எனக்கு ஃபார்முலால பாத்தீங்கன்னா எனக்கு என்னென்னலாம் இருக்குன்னு பாருங்க. A plus B plus C இருக்கு, அது போக A ஸ்கொயர் plus B ஸ்கொயர் plus C ஸ்கொயர் இருக்கு, அது போக AB BC CA இருக்கு. ஓகேங்களா? ஸோ எனக்கு 3 விதமான ஒரு பேட்டர்ன் இருக்கு. என்ன பேட்டர்ன்லாம் பாருங்க. A plus B plus C ஒரு பேட்டர்ன், A ஸ்கொயர் plus B ஸ்கொயர் plus C ஸ்கொயர் ஒரு பேட்டர்ன், ஏபிபிசிசிஏங்கிறது ஒரு பேட்டர்ன். இந்த ரெண்டாவது ரிசல்ட்ல பாருங்க எனக்கு என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஏ பிளஸ் பி பிளஸ் சி இருக்கு. இங்கே எனக்கு ஏ பிளஸ் பி பிளஸ் சி தான் இருக்கு. மேல ஸ்கொயர் இருக்கு, அதனால பிரச்சனை இல்லை. இப்போ ஏ பிளஸ் பி பிளஸ் சி இருக்கு. வேற என்ன இருக்கு? ஏபி பிசி சிஏ. ஓகேங்களா? ஏபி பிளஸ் பிசி பிளஸ் சிஏ இந்த பேட்டர்ன் இருக்கு. ஓகேவா? ஸோ தேர்ட் ஒன்ல என்னெல்லாம் வரப்போகுதுன்னு பாருங்க. ஸோ தேர்ட் ஒன் வந்து எப்படி இருக்குன்னா இனிஷியலா நீங்க போடக்கூடியது ஏ பிளஸ் பி பிளஸ் சி டிவைடட் பை 2. ஓகேவா? தேர்டுக்கும் ஃபோர்த்துக்கும் வந்து உங்களுக்கு இந்த ஏ பிளஸ் பி பிளஸ் சிக்கு கீழே 2 போட வேண்டி வரும். டினாமினேட்டர்ல ஏ பிளஸ் பி பிளஸ் சி டிவைடட் பை 2. இந்த இடத்துல எனக்கு என்ன வரப்போகுது அப்படின்னா 3 டைம்ஸ் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர், அடுத்தது மைனஸ் ஏ பிளஸ் பி பிளஸ் சி த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? இப்போ இதுல எனக்கு என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்க. ஏ பிளஸ் பி பிளஸ் சி இருக்கு, இங்கே ஏ பிளஸ் பி பிளஸ் சி தான். அது போக என்ன இருக்குன்னா ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் இருக்கு. அப்ப நமக்கு கொஸ்டின்ல என்ன கொடுக்குறாங்களோ அதை பொறுத்து இதுல நான் எந்த ஃபார்முலாவை சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கு. ஓகே, லாஸ்ட் ஃபோர்த் ஃபார்முலா என்னன்னா ஏ பிளஸ் பி பிளஸ் சி டிவைடட் பை 2. இந்த பக்கம் என்ன இருக்குன்னா ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் பி மைனஸ் சி த whole square plus c minus a the whole square. ஓகேவா? ஸோ இது ஃபோர்த் ஒன். ஸோ ஃபார்முலா 1, ஃபார்முலா 2, ஃபார்முலா 3 அண்ட் ஃபார்முலா 4. ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் இந்த ஃபார்முலா 4 இருக்குல்ல, இதை வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா பிக் நம்பர்ஸ்க்காக யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ பெரிய நம்பர்ஸ் கொடுத்தா மட்டும் நம்ம இந்த ஃபோர்த் ஃபார்முலாவுக்கு வருவோம். மற்ற எல்லாத்துக்குமே வந்து நமக்கு கொடுத்துருக்கிற கொஸ்டின்ல என்னென்னலாம் அவங்க கிவன் டேட்டால என்னென்ன இருக்கும், என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு நான் எந்த ஃபார்முலாவை சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கு. கிளியரா? ஸோ இந்த ஃபார்முலா 4 ஃபார்முலாவை நீங்க படிச்சுக்கிட்டீங்கன்னா, ஸோ இது ஒவ்வொன்றுக்கும் டெரிவேஷன் இருக்கு. நம்ம அந்த டெரிவேஷன்லாம் பார்த்து அவ்வளோ டெப்தா போகணும்னு அவசியம் இல்லை. நமக்கு எக்ஸாம்ல வந்து இந்த 4 ஃபார்முலாவை நீங்க அப்படியே மைண்ட்ல கிளியரா படிச்சு வச்சுட்டாலே போதும். நமக்கு அந்த கொஸ்டினை பார்க்கும்போது எந்த ஃபார்முலா அப்ளை பண்றதுன்னு சொல்லிட்டு ஈஸியா தெரிஞ்சிடும். கிளியரா? இப்போ நான் என்ன பண்ண போறோம், ஒவ்வொரு கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ண போறோம். அப்போ கொஸ்டினுக்கு ஏத்தாப்புல இதுல எந்த ஃபார்முலாவை அப்ளை பண்றதுன்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே பார்த்துட்டே போயிடலாம். கிளியரா? ஓகே, நேரா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஓகே, மொதல் கொஸ்டின் பாருங்க. இந்த இடத்துல எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஏ பிளஸ் பி பிளஸ் சி இருக்கு, ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் இருக்கு, அடுத்து என்ன இருக்கு? ஏபி பிளஸ் பிசி பிளஸ் சிஏ இருக்கு,
என்ன கேட்குறாங்கன்னா ஏ கியூப் பிளஸ் பி கியூப் பிளஸ் சி கியூப் மைனஸ் த்ரீ ஏபிசி. ஓகேவா? ஸோ நான் கேட்டுருக்கிறத எழுதிடுறேன். ஏ கியூப் பிளஸ் பி கியூப் பிளஸ் சி கியூப் மைனஸ் த்ரீ ஏபிசியோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ எனக்கு இதுல எந்த ஃபார்முலாவை நான் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கு. ஓகேவா? ஸோ எந்த ஃபார்முலாவை சூஸ் பண்ணணுங்கிறது எதை பேஸ் பண்ணியிருக்கணும்னு சொன்னா அவங்க என்னென்ன கொடுத்துருக்காங்கிறத பார்க்க சொன்னேன். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஏ பிளஸ் பி பிளஸ் சி கொடுத்துருக்காங்க. அது போக என்ன இருக்கு, ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் இருக்கு. அது போக என்ன இருக்கு, ஏபி பிளஸ் பிசி பிளஸ் சிஏ இருக்கு. அது போக என்ன இருக்கு, ஏபி பிளஸ் பிசி பிளஸ் சிஏ இருக்கு. இப்போ நேராக ஃபார்முலாக்கு வாங்க. ஃபார்முலால பாருங்க, மொதல் ஃபார்முலாவை பாருங்க என்ன இருக்கு, ஏ பிளஸ் பி பிளஸ் சி இருக்கு, ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் இருக்கு. இங்க பாருங்க ஏபி பிசி சிஏ இருக்கு. கிளியரா? ஸோ மொதல் ஃபார்முலாவை தான் நான் எடுத்துக்க முடியும். இப்போ ஏன் நான் ரெண்டாவது ஃபார்முலாவை எடுத்துக்க முடியாது அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டாவது ஃபார்முலால எங்கேயுமே ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் இல்லை. அப்போ நான் ரெண்டாவது ஃபார்முலாவை சூஸ் பண்ண முடியாது. மூணாவது ஃபார்முலாவை ஏன் நான் சூஸ் பண்ண முடியாதுன்னா, இதுல ஏபி பிசி சிஏ ஃபார்மெட் இல்லை, அதனால நான் மூணாவது ஃபார்முலாவை சூஸ் பண்ண முடியாது. நாலாவது ஃபார்முலால என்ன இல்லை, இந்த ஏபி பிசி சிஏ ஃபார்மெட் இதுல இல்லை. அதனால எனக்கு இந்த செகண்ட், தேர்டு, ஃபோர்த் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இந்த கொஸ்டினை என்னால் சால்வ் பண்ண முடியாது. ஸோ இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுறதுக்கு நான் எந்த ஃபார்முலா தான் பிக் பண்ணணும், இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலா தான் பிக் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் நாளையுமே படிச்சிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு கொஸ்டினை பார்த்த உடனே டக்குன்னு தெரியும் எந்த ஃபார்முலா போடுறதுன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எழுதுறோம் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஃபார்முலால என்ன வரும், ஏ பிளஸ் பி பிளஸ் சி என்ன போடுவோம், ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் ஏபி மைனஸ் பிசி மைனஸ் சிஏ. இதான் நம்ம படிச்ச ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. பாருங்க அப்படியே சப்ஸ்டிட் பண்ணலாம். ஏ பிளஸ் பி பிளஸ் சியோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, ஓகே 6. ஓகேவா? ஏ பிளஸ் பி பிளஸ் சியோட வேல்யூ நமக்கு 6 கொடுத்தாச்சு. அடுத்த பிராக்கெட் ஓபன் பண்ணி ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயரோட வேல்யூ என்ன, 14. ஓகே 14. இப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன இருக்குன்னா, ஏபி பிளஸ் பிசி பிளஸ் சிஏ இருக்கு. ஆனா இங்க பாருங்க மைனஸ் மைனஸ்னு இருக்கு. ஸோ ஒண்ணுமே கிடையாது, ரொம்ப சிம்பிள் தான். இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த இடத்துல பாருங்க இதை மட்டும் நான் எப்படி மாத்தி எழுதிக்கலாம்னா, இது எல்லாத்துலயும் மைனஸ் மைனஸ் தானே இருக்கு. அதனால என்ன பண்ணிக்க போறேன் அப்படின்னா, இதுல மைனஸ் நான் காமனா வெளியே எடுத்துட்டு எப்படி எழுதிக்கலாம், ஏபி பிளஸ் பிசி பிளஸ் சிஏன்னு எழுதிக்கலாம். கிளியரா புரியுதா? இப்போ வெளியே வந்து உங்களுக்கு என்ன இருக்கும், ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் இங்க இருக்கும். இப்படி மாறிடும். கிளியரா புரியுதா? இது எல்லாத்துல இருந்து மைனஸ் நான் வெளியே எடுத்துட்டேன்னா எனக்கு பிராக்கெட் குள்ள என்ன வந்துடும், ஏபி பிளஸ் பிசி பிளஸ் சிஏ வந்துடும். கிளியரா? அப்போ இது எப்படி இருக்கு, ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் பிராக்கெட் குள்ள ஏபி பிளஸ் பிசி பிளஸ் சிஏ. ஏபி பிளஸ் பிசி பிளஸ் சியோட வேல்யூ நமக்கு 11 கொடுத்துருக்காங்க. ஸோ 11 அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிடலாம். இப்போ இங்கே போடும்போது 14 மைனஸ் 11. ஸோ இப்போ ஃபைனலாக பாருங்க 6 இன்டூ 14 மைனஸ் 11னா 3. ஸோ 6 3s are 18. கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 18. ஆப்ஷன் சி 18. ரொம்ப சிம்பிளா இருக்கா? ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? ஓகே இதுல பாருங்க, இதுல என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, ஏ பிளஸ் பி பிளஸ் சி இருக்கு. அடுத்து ஏ கியூப் பிளஸ் பி கியூப் பிளஸ் சி கியூப் இருக்கு. ஏபிசி இருக்கு. என்ன கேட்குறாங்க, ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் ஏபி மைனஸ் பிசி மைனஸ் சிஏ. ஓகே ஸோ இப்போ இந்த இடத்துல எனக்கு பாருங்க, நான் ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவா செகண்ட் ஃபார்முலாவான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுல என்னெல்லாம் இருக்குன்னா, ஏ பிளஸ் பி பிளஸ் சி இருக்கு. வேற என்ன இருக்கு, இங்க கேட்டிருக்கிறது பாருங்க, ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் ஏபி. அப்போ இந்த ரெண்டாவது அவங்க கேட்டிருக்கிற கொஸ்டினை நீங்க பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம். இருக்குல்ல, இதுதான் அவங்க கேட்டிருக்கிறாங்க. இந்த கேட்டிருக்கிற கொஸ்டின் வந்து இந்த பேட்டர்ன் வந்து எந்த ஃபார்முலால தான் வரும், ஃபர்ஸ்ட் ஃபார்முலால தான் வரும். அதனால நான் ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவை தான் இங்க எடுக்கணும். ஸோ ஃபார்முலா படி என்ன, ஏ கியூப் பிளஸ் பி கியூப் பிளஸ் சி கியூப் மைனஸ் 3abc ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி பிளஸ் சி இன்டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் ஏபி மைனஸ் பிசி மைனஸ் சிஏ. கிளியரா? ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவை எழுதிட்டேன். இந்த ஃபார்முலால எனக்கு என்னெல்லாம் தெரியும் பாருங்க, ஏ கியூ பிளஸ் பி கியூ பிளஸ் சி கியூப், அதாவது இந்த வேல்யூ கொடுத்துட்டாங்க. இது எவ்வளவா, 85. ஓகேவா? ஸோ இதோட வேல்யூ நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ணிடலாம், 85 சப்ஸ்டிட் பண்ணலாம். மைனஸ் ஏபிசியோட வேல்யூ வந்து எனக்கு 25. இப்போ இங்கே 3abcன்னு இருக்கா, அப்போ 3 இன்டூ 25 ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி பிளஸ் சியோட வேல்யூ 5. ஸோ எனக்கு என்ன வேணும், இந்த மொத்த டேர்ம், இதுதான் எனக்கு கொஸ்டினா கேட்டிருக்கிறாங்க. அப்போ அதுதான் எனக்கு தேவை. இதை அப்படியே நம்ம வச்சுக்கலாம். ஸோ நான் புரியறதுக்காக இது அவ்வளோத்தையும் எடுத்து எழுதிட்டு இருக்கிறேன். ஓகேவா? ஸோ எக்ஸாம்ல போயிட்டு இது அப்படியே எழுதிட்டுலாம் இருக்கக்கூடாது. இதுதான் தேவைன்னு டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு போயிட்டே இருக்கணும்.
ஸோ இப்போ சிம்பிளிஃபை பண்ணும்போது பாருங்க 85 மைனஸ் இது என்ன வரும் 75. 85 மைனஸ் 75 எனக்கு எவ்வளோ 10. இங்க இருக்கிற 5 இங்க வந்துச்சுன்னா டினாமினேட்டர்ல போயிடும். இப்போ எனக்கு ஃபைனலா ஆன்சர் வந்து a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் ஏபி பிசி சிஏ. இதோட வேல்யூ எனக்கு என்ன வரும்? இங்க கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா 2. ஸோ ஃபைனல் ஆன்சர் வந்து எனக்கு ஆப்ஷன் ஏ 2 கிடைச்சிருக்கு. ஆப்ஷன் ஏ 2 கிடைச்சிருக்கு. கிளியரா? ஓகே, சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஓகே, இந்த கொஸ்டின்ல பாருங்க ஃபேக்டரைஸ் த கிவன் அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன். ஓகே, இது வந்து ஃபேக்டரைஸ்னா ஒன்றும் இல்லை, அப்படியே ஃபார்முலா அப்ளிகேஷன் தான். இதுல வந்து எனக்கு நார்மலா இதுக்கு முன்னாடி நான் பார்த்த ஃபார்முலா எப்படி இருக்குன்னா ஏ கியூ பிளஸ் பி கியூ பிளஸ் சி கியூப்னு இருக்கு. இந்த ஏக்கு பதிலாக இங்க எக்ஸ் ஒய் இசட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஆனா இது எப்படி இருக்குன்னா உள்ள வந்து எக்ஸ் கியூப் பிளஸ் 27 ஒய் கியூப் பிளஸ் 64 இசட் கியூப் மைனஸ் 36 எக்ஸ் ஒய் இசட்னு இருக்கு. அப்ப நான் இது என்ன பண்ணணும்னா ஏ கியூ பிளஸ் பி கியூ பிளஸ் சி கியூப் மைனஸ் 3abc ஃபார்மேட்டுக்கு மாத்தணும். மாத்திரலாம், ஈஸி தான். இப்ப பாருங்க ஏக்கு பதிலாக எனக்கு என்ன இருக்கு? எக்ஸ் இருக்கு. ஸோ அதனால என்ன பண்ணிக்கிறேன்? எக்ஸ் கியூப் அப்படின்னு எழுதிக்கிறேன். பிக்கு பதிலாக 27 இருக்கு. ஸோ 27 எதோட கியூப் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3யோட கியூப். அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம்? 3y த ஹோல் கியூப்னு போட்டுக்கலாம் பிளஸ். ஓகேவா? அடுத்த பிளஸ். அடுத்து 64 எதோடது? 4. அப்போ இதை 4z கியூப்னு போட்டுக்கலாம் மைனஸ் 3abcன்னு வரணும்ல. அப்ப ஏக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம்? எக்ஸ். பிக்கு பதிலா 3y. சிக்கு பதிலா 4z. கிளியரா புரியுதா? இது எப்படி இருக்கு பாருங்க, a கியூப் பிளஸ் பி கியூப் பிளஸ் சி கியூப் மைனஸ் 3abc. இது ஃபுல்லா 3 இன்டூ 3 9, 9 4 36. இங்க எனக்கு என்ன வந்துடும்? 36 xyz வந்துடும். அப்ப இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா என்னோட ஃபார்முலா படி ஏக்கு பதிலா எக்ஸ், பிக்கு பதிலா 3y வந்திருக்கு, சிக்கு பதிலா 4z வந்திருக்கு. இப்போ நான் எக்ஸ்பெண்ட் பண்ணும்போது இந்த ஃபார்முலா படி நான் எழுதும் போது என்ன பண்ணிக்கலாம்? இதுல ஃபர்ஸ்ட் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ நீங்க டைரக்டா ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவே யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா படி என்ன வரும்? எக்ஸ் பிளஸ் ஏ பிளஸ் பி பிளஸ் சியா. இப்போ ஏ என்னது? எக்ஸ் பிளஸ் 3y பிளஸ் 4z. அதான் இதான் என்னது? ஏ பிளஸ் பி பிளஸ் சி. ஏ பிளஸ் பி பிளஸ் சி. ஸோ இதை எழுதின பிறகு நேராக கொஸ்டினை வந்து பார்க்கணும், ஆப்ஷன் எல்லாம் பார்க்கணும். இதுலயே ஏதாவது ஆப்ஷன் எலிமினேட் ஆகுதான்னு பார்க்கணும். ஸோ இதில் பார்க்கும்போது எனக்கு எந்த ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருக்கு, செகண்ட் ஆப்ஷன் இருக்கு, தேர்ட் ஆப்ஷன். இப்போ இதில் வந்து எனக்கு எந்த ஆப்ஷன் எலிமினேட் ஆயிடுச்சுன்னா தேர்ட் ஆப்ஷன் வந்து எலிமினேட் ஆயிடுச்சு. ஸோ தேர்ட் ஆப்ஷன் வரதுக்கு வாய்ப்பே இல்லை. மூணாவது ஆப்ஷன் இதுல எலிமினேட் ஆயிடுச்சு. கிளியரா? இப்போ அடுத்தது ஃபார்முலா படி என்ன வரும்? ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர். ஸோ ஏக்கு பதிலாக என்ன இருக்கு? எக்ஸ் இருக்கு. ஸோ எக்ஸ் ஸ்கொயர். பிக்கு பதிலாக ஒய் 3y இருக்கு. அப்போ 9y ஸ்கொயர். சிக்கு பதிலாக 4z இருக்கு. ஸோ 16z ஸ்கொயர். அடுத்து என்ன போட்டுருவோம்? மைனஸ். மைனஸ் என்ன பண்ணுவோம்? ஃபார்முலா படி என்னது? மைனஸ் ஏபி மைனஸ் பிசி மைனஸ் சிஏ. இப்போ ஏபின்னா இந்த இருக்கு ஏ இன்டூ பி. எக்ஸ் இன்டூ 3yனா எனக்கு என்ன வரும்? 3xy. 3xy. அடுத்த மைனஸ் பிசி 3y இன்டூ 4zனா 12yz மைனஸ் ஏசி எக்ஸ் இன்டூ 4z. அப்போ 4xzன்னு வச்சுக்கலாம். கிளியரா? ஸோ அப்போ எனக்கு அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நான் எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது எனக்கு இப்படி இருக்கு. ஸோ இது எந்த ஆப்ஷன்ல வருதுன்னு பாருங்க. எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 9y ஸ்கொயர் பிளஸ் 16z ஸ்கொயர் மைனஸ் 3xy. அப்போ இங்க பிளஸ் 3xy இருக்கு. அப்போ ஏ கிடையாது. பாருங்க இங்க வந்து அப்ப பியும் கிடையாது, சி ஆல்ரெடி கிடையாதுன்னு சொல்லி பார்த்தாச்சு. அப்ப எனக்கு ஆப்ஷன் என்னதான்? டி தான். டி பாருங்க 16z ஸ்கொயர் மைனஸ் 3xy மைனஸ் 12yz மைனஸ் 4xz. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து எனக்கு ஆப்ஷன் டி. கிளியரா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? சரி, இந்த கொஸ்டின்ல பாருங்க என்ன இருக்கு? ஏக்யூ, அதாவது ஒரு நம்பர்ஸா கொடுத்துருக்காங்க. எனக்கு ஏபிசின்னு சொல்லிட்டு வேரியபிளா கொடுக்காம நம்பர்ஸா இருக்கு. இப்போ இதை நான் என்ன எடுத்துக்கலாம்? என்ன ஃபார்மெட்ல இருக்கு பாருங்க. ஏ கியூப் பிளஸ் பி கியூப் பிளஸ் சி கியூப் மைனஸ் 3abc ஃபார்மெட்ல இருக்கு. கீழே என்ன இருக்கு? ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் ஏ இன்டூ பி மைனஸ் பி இன்டூ சி மைனஸ் ஏ இன்டூ சி. ஓகேவா? ஒன்றும் இல்லை, இது வந்து சிம்பிளான கொஸ்டின் தான். எனக்கு ஏபிசிக்கு பதிலாக நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுதான் ஏ, இது பி, இது சி. மைனஸ் 3abc. அப்போ எனக்கு நியூமரேட்டர் என்ன ஃபார்மெட்ல இருக்கு? ஏ கியூப் பிளஸ் பி கியூப் பிளஸ் சி கியூப் மைனஸ் 3abc ஃபார்மெட்ல இருக்கு. கீழே டினாமினேட்டர் என்ன ஃபார்மெட்ல இருக்கு பாருங்க. ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர்
plus c square minus a into b minus b into c minus a into c. கிளியரா? அப்ப நான் இதை வந்து என்ன பண்ணிக்கலாம், மேல a cube plus b cube plus c cube minus 3abc ஃபார்மட் இருக்கு. கீழே டினாமினேட்டர்ல என்ன இருக்கு, a square plus b square plus c square minus ab minus bc minus ca ஃபார்மட்ல இருக்கு. இப்போ இதை நான் சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன ஆகும்னா, மேல இருக்கிறத நான் எக்ஸ்பேண்ட் பண்ணனா எப்படி எழுதிக்கலாம், a plus b plus c into a square plus b square plus c square minus ab minus bc minus ca எழுதிக்கலாமா? டினாமினேட்டர்ல எனக்கு ஆல்ரெடி என்னதான் இருக்கு, a square plus b square plus c square minus ab minus bc minus ac இருக்கு. ஸோ இப்போ இந்த டேர்ம் எனக்கு கேன்சல் ஆயிட்டு ஃபைனலா என்ன மட்டும்தான் இருக்கும், இந்த a plus b plus c மட்டும்தான் இருக்கும். ஸோ எனக்கு a plus b plus c பதிலாக இங்கே வேல்யூ கொடுத்துருக்காங்க. a தான் எனக்கு என்னது 2.247. அப்போ ஏக்கு பதிலாக 2.247 போட்டுக்கலாம். பிக்கு பதிலாக 1.730 அண்ட் சிக்கு பதிலாக 1.023. இது மூணையும் நம்ம ஆட் பண்ணா நமக்கு ஆன்சர் வரும். ஸோ இது மூணையும் ஆட் பண்ணும்போது 2 3 4. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணும்போது ஆன்சர் எவ்வளோ கிடைக்குது, 5. ஃபுல்லாக ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும், 5 கிடைக்கும். ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 5. கிளியரா? நெக்ஸ்ட் இது பாருங்க, a plus b plus c இருக்கு, ab bc ca இருக்கு, தென் த வேல்யூ ஆஃப் a cube plus b cube plus c cube minus 3abc. ஓகே சரி, இப்போ இந்த இடத்துல எனக்கு நான் எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும், எனக்கு கேட்டிருக்கிறது என்ன, a cube plus b cube plus c cube minus 3 times of abc இதுதான் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல நான் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணா என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஃபார்முலால படி பார்க்கும்போது என்ன வரும், a plus b plus c, அடுத்தது a square plus b square இருக்கும். அப்போ இவங்க பாருங்க, இவங்க a square plus b square கொடுக்கவே இல்லை, ரெண்டே தான் கொடுத்துருக்காங்க. என்னெல்லாம், a plus b plus c கொடுத்துருக்காங்க, அடுத்து ab bc ca. அப்போ a plus b plus c ab bc ca வர மாதிரி ஃபார்முலா என்ன இருக்குங்கிறத பார்க்கணும். ஓகேவா? சரி, அப்படி இருக்கிற மாதிரி ஃபார்முலா என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம நேரா ஃபர்ஸ்ட் ஃபார்முலா பேஜுக்கு வந்துடலாம். பாருங்க, இந்த இருக்குல்ல நம்மளோட செகண்ட் ஃபார்முலா பாருங்க. செகண்ட் ஃபார்முலால a plus b plus c இருக்கு, வேற என்ன இருக்கு, ab plus bc plus ca தான் இருக்கு. கிளியரா? அப்போ இந்த இடத்துல நான் இந்த கொஸ்டினுக்கு எந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணிக்கணும், நம்மளோட செகண்ட் ஃபார்முலாவை தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணா இந்த டேர்ம் எனக்கு கொஸ்டின்ல கொடுக்கல. எந்த டேர்ம், இந்த a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் c ஸ்கொயர் கொடுக்காததுனால எனக்கு வெறும் a plus b plus c-யும் ab plus bc plus c-யும் கொடுத்ததுனால நான் இங்க வந்து செகண்ட் ஃபார்முலாவை எடுத்துக்கிறேன். கிளியரா? சரி, ஓகே. ஸோ செகண்ட் ஃபார்முலா படி எப்படி எழுதலாம், a plus b plus c, இங்க a plus b plus c தான் whole square minus 3 ab plus bc plus ca. கிளியரா? ஸோ அப்போ a plus b plus c யோட வேல்யூ எனக்கு 5. அந்த பிராக்கெட் குள்ள 5 ஸ்கொயர் மைனஸ் 3 டைம்ஸ் ஆஃப் ab plus bc யோட வேல்யூ எனக்கு என்னது 7. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன ஆகும், 5 இன்டூ இது பாருங்க 25 மைனஸ் 21 எனக்கு 4. ஸோ 5 இன்டூ 4 ஆன்சர் இஸ் 20. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 20. கிளியரா? ஆப்ஷன் ஏ 20 ரொம்ப சிம்பிள் தான். என்ன கொடுத்துருக்காங்க அதை பொறுத்து என்ன ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண போறோம், அவ்வளவுதான் இதுல பார்க்க வேண்டியது. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்த இடத்துல a plus b plus c இருக்கு, என்ன கேட்கறாங்க, ab bc ca கேட்டிருக்காங்க. மற்றபடி என்ன கொடுத்துட்டாங்க, a cube plus b cube plus c cube minus 3abc யோட வேல்யூ கொடுத்தாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து இதுல எந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும்னா செகண்ட் ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போறோம். கிளியரா? நான் எல்லாத்துலயும் ஃபார்முலாவை எழுதிடுறேன், அப்பதான் உங்களுக்கு ஒவ்வொரு கொஸ்டினுக்கு எழுத தான் அது மைண்ட்ல வந்து நமக்கு ஃபுல்லா தெளிவா நிற்கும். ஸோ ஃபார்முலா என்ன, a cube plus b cube plus c cube minus 3abc equal to செகண்ட் ஃபார்முலா தானே, a plus b plus c, அடுத்து a plus b plus c the whole square minus 3 times of ab plus bc plus ca.
இதுல என்ன கொடுத்து என்ன கேட்கறாங்க அப்படின்னா a பிளஸ் பி பிளஸ் சி கொடுத்துட்டாங்க 14. அதே மாதிரி இந்த லெஃப்ட் சைட்ல இருக்கக்கூடிய அந்த a கியூப் பிளஸ் பி கியூப் பிளஸ் சி கியூப் மைனஸ் 3abcயோட வேல்யூ கொடுத்தாச்சு. ஸோ அப்போ எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கக்கூடியது 98. a பிளஸ் பி பிளஸ் சியோட வேல்யூ எனக்கு 14. ஸோ பிராக்கெட் ஓப்பன் பண்ணியாச்சு. இதுக்குள்ள என்ன வரும் 14 ஸ்கொயர் மைனஸ் 3. இந்த இதுதான் கேட்கறாங்க. ஏபி பிளஸ் பிசி பிளஸ் சிஏ கேட்கறாங்க. ஸோ நான் ஒவ்வொரு முறையும் இதை எழுத முடியல அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன், இதோட வேல்யூவை ஆர்னு வச்சுக்கிறேன். சரி, இப்போ எனக்கு ஆர் தான் கண்டுபிடிக்கணும். இப்போ இதை நான் சிம்பிளாக இந்த இடத்துல ஆர்னு எழுதிக்கலாம். இப்போ ஆரோட வேல்யூ எனக்கு என்னன்னு தெரியணும். பாருங்க 14ஆல நீங்கள் கேன்சல் பண்ணால் எத்தனை டைம்ஸ் வரும்? 14னா 1 2 7 டைம்ஸ். ஓகேங்களா, 7 டைம்ஸ் வருது. இப்போ அடுத்த ஸ்டெப்ல என்ன ஆகும், எனக்கு லெஃப்ட் சைடு 7 இருக்கு, இந்த பக்கம் 14 ஸ்கொயர் மைனஸ் 7 ஈக்குவல் டு 14 ஸ்கொயர்னா எவ்வளோ 196 மைனஸ் 3r இருக்கும். இந்த 3r லெஃப்ட் சைடு வந்துருச்சுன்னா பிளஸ்ஸா மாறிடும். இது அங்க போச்சுன்னா 190. One second. ஓகே, 3r இந்த இடத்துல எனக்கு என்ன வரும் 196 மைனஸ் 7. எவ்வளோ வருது 196 மைனஸ் 7னா நமக்கு 189. இப்போ இங்கே 3rன்னு இருக்குல்ல, அப்போ ஆறுங்கிறப்போ நம்ம 3ஆல கேன்சல் பண்ணிட்டோம்னா 6 3s are 18, 3 3s are 9. ஏரா, ஸோ ஆன்சர் இஸ் 63. அதுக்கான ஆன்சர் வந்து 63. புரிஞ்சுதா? ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாருங்க, a பிளஸ் பி பிளஸ் சி கொடுத்துருக்காங்க, a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டை மட்டும் கொடுத்துட்டு எனக்கு ஏபிபிசிசி 8 கொடுக்கவே இல்லை. அதை மட்டும் கொடுத்துட்டு எனக்கு என்ன கேட்குறாங்க, a கியூப் பிளஸ் பி கியூப் பிளஸ் சி கியூப் மைனஸ் 3abcயோட வேல்யூ. ஓகே, சரி, இதுல எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணுங்கிறத யோசிச்சு வைங்க. நான் அதுக்குள்ள ஃபார்முலா எழுதிட்டு வரேன். மைனஸ் 3abc. ஓகேவா? ஸோ இப்போ இதில் எந்த ஃபார்முலா, ஃபர்ஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாது. ஏன் முடியாதுன்னா ஏபிபிசிசிஏ ஃபார்மட் இல்லை. சரி, ஓகே, செகண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு என்ன தேவை? செகண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு என்ன தேவை? ஏபிபிசிசிஏ வேணும், அது போக ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஃபார்மட் வேணும். இந்த இடத்துல எனக்கு ஏபிபிசிசிஏ ஃபார்மட் இல்லைங்கிறதுனால என்னால் செகண்டையும் யூஸ் பண்ண முடியாது. புரியுதுங்களா? செகண்ட் ஃபார்முலா எழுதியிருக்கேன் இல்லையா? ஸோ செகண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணுறதுக்கு ஏ பிளஸ் பி பிளஸ் சி வேணும், ஏபிபிசிசிஏ ஃபார்மட் வேணும். இப்போ இந்த ஏபிபிசிசிஏ ஃபார்மட் இல்லாததுனால, இது இல்லைங்கிற ஒரே காரணத்தினால என்னால் ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவே எலிமினேட் பண்ணிட முடியும், செகண்ட் ஃபார்முலாவே எலிமினேட் பண்ண முடியும். அப்போ இதில் வந்து ஒன்று தேர்டு ஃபோர்த்தாக தான் இருக்கணும். ஸோ ஃபோர்த் ஃபார்முலா வந்து என்ன மட்டும் தான் இருக்கும், ஏபி ஏ மைனஸ் பி பி மைனஸ் சி சி மைனஸ் ஏன்னு இருக்கும். ஸோ ஃபோர்த் ஃபார்முலா இதில் யூஸ் பண்ண முடியாது. இப்போ கண்டிப்பாக இந்த கொஸ்டினுக்கு என்னால் தேர்ட் ஃபார்முலா தான் யூஸ் பண்ண முடியும். தேர்ட் ஃபார்முலா எழுதுறேன் பாருங்க என்ன வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ தேர்ட் ஃபார்முலா என்ன படிச்சிருந்தோம், ஏ பிளஸ் பி பிளஸ் சி டிவைடட் பை 2. பிராக்கெட்டுக்குள்ள என்னது 3 டைம்ஸ் ஆஃப் a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் a பிளஸ் பி பிளஸ் சி த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இதுதான் தேர்ட் ஃபார்முலா. இப்போ தேர்ட் ஃபார்முலாவில் என்ன இருக்கு பாருங்க, a பிளஸ் பி பிளஸ் சி இருக்கு, அது போக a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் இருக்கு. அப்போ இது ரெண்டு தான் எனக்கு கொடுத்துருக்காங்கன்னா நான் டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம், தேர்ட் ஃபார்முலாவுக்கு போயிடலாம். சரி, தேர்ட் ஃபார்முலா இதுதான் எழுதியாச்சு. இப்போ அப்படியே வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிட வேண்டியதான். a பிளஸ் பி பிளஸ் சியோட வேல்யூ எனக்கு 12. ஸோ இப்போ இதோட வேல்யூ எனக்கு 12னா 12 டிவைடட் பை 2. இங்கே பாருங்க 3 டைம்ஸ் ஆஃப் a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயரோட a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயரோட வேல்யூ எனக்கு எவ்வளோ 50 மைனஸ் a பிளஸ் பி பிளஸ் சி த ஹோல் ஸ்கொயர். இந்த இடத்துல எனக்கு 12 ஸ்கொயர். சிம்பிளிஃபை பண்ணும்போது பாருங்க, இங்கே கேன்சல் பண்ணால் எனக்கு 6 ஆகும். ஓகே, ப்ராக்கெட்டுக்குள்ள 3 இன்ட்டு 50னா 150, 12 ஸ்கொயர் வந்து 144. ஃபைனலாக என்ன வரும் 6 இன்ட்டு 6 இன்ட்டு 6 எவ்வளோ 36. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 36. ஆப்ஷன் ஏ 36. கிளியரா? ரொம்ப சிம்பிளா முடிஞ்சுதா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். ஓகே, இந்த கொஸ்டின்ல பாருங்க, எக்ஸ் ஏக்கு பதிலா ஏபிசிக்கு பதிலா எக்ஸ் ஒய் இசட் இருக்கு, அவ்வளவுதான் டிஃபரன்ஸ் தவிர வர ஒன்றும் இல்லை. என்னெல்லாம் இருக்கு, எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் இருக்கு, வேற எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் இசட் ஸ்கொயர் கேட்டிருக்காங்க. இந்த எக்ஸ் கியூப் பிளஸ் ஒய் கியூப் பிளஸ் இசட் கியூப் மைனஸ் 3 எக்ஸ் ஒய் இசட்டோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல
குடுத்துருக்கிறத வச்சு பார்க்கும்போது என்னால ஃபர்ஸ்ட்டோ, செகண்டோ யூஸ் பண்ண முடியாது. கண்டிப்பா இதுல எந்த ஃபார்முலா தான்னா, 3 ஃபார்முலா தான் யூஸ் பண்ண முடியும். ஆனா ஏபிசிக்கு பதிலா எக்ஸ வச்சு எழுதணும். பாருங்க, எக்ஸ், ஒய், இசட் வச்சு எழுதணும். எக்ஸ் கியூப், ஒய் கியூப் பிளஸ் இசட் கியூப் minus 3 times of x, y, z equal to x plus y plus z. தேர்ட் ஃபார்முலா எழுதுறேன். ஓகேங்களா? ஓகே, இந்த இப்படி எழுதியாச்சு. அடுத்து இங்க என்ன எழுதுவோம்? 3 times of x square plus y square plus z square minus x plus y plus z the whole square. ஓகேவா? சரி. இப்போ இதில் என்ன கொடுத்துட்டாங்க? இந்த லெஃப்ட் சைடு வேல்யூ கொடுத்தாச்சு. எவ்வளோனா 74 அதே மாதிரி எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட்டோட வேல்யூ 2 இப்போ இதில் எனக்கு 2/2னா என்ன வந்துடும்? 1 வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதோட வேல்யூ 2னா 2/2ங்கிறப்ப எனக்கு 1 வந்துடும். இதுக்குள்ள இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிறேன்? இதை நான் ஆர்னு வச்சுக்கிறேன். சரியா? இது ஃபுல்லாக எழுதிட்டே இருக்கணும்ல, அதனால இப்போ இந்த இடத்துல என்னது 3r. அப்போ எனக்கு ஆரோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். மைனஸ் எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் த ஹோல் ஸ்கொயர். அப்போ இதோட வேல்யூ 2 எனக்கு என்ன வந்துடும்? 4. சரி, அடுத்து சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன பாருங்க, 1ங்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த ஸ்டெப் எப்படி இருக்கும்னா, இங்க எனக்கு லெஃப்ட் சைடு 74 இருக்கு. இந்த -4 இங்க வந்ததுன்னா +4 மாறிடும். ரைட் சைடு எனக்கு என்ன இருக்கும்? 3r இருக்கு. ஃபைனலா 78 ஈக்குவல் டு 3r. அப்போ r வேணும்னா 3ஆல கேன்சல் பண்ணும். 2 3s are 6, 6 3s are 80. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 26. ஆப்ஷன் சி 26. கிளியரா? ஓகே, சரி, அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்க. என்ன கேக்குறாங்கன்னா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஒய் இசட் கேட்குறாங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஒய் இசட். அப்போ நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஒய் இசட் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டேன்னா அந்த ரூட் எடுத்தா நல்லா ஆன்சர் பண்ண முடியும். சரி, எக்ஸ் ஒய் இசட் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலால எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் இருக்கு. அது போக எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் இசட் ஸ்கொயர் இருக்கு. அது போக எக்ஸ் கியூ பிளஸ் ஒய் கியூப். இது வந்து கொஸ்டின்ல நமக்கு லெஃப்ட் சைடில் வரக்கூடிய டேர்ம் இது. இந்த எக்ஸ் கியூ பிளஸ் ஒய் கியூ பிளஸ் இசட் கியூப் அண்ட் இந்த எக்ஸ் ஒய் இசட். ஸோ இப்போ கொடுத்துருக்கிற இந்த ரெண்டு டீட்டெயிலும் வச்சு பார்க்கும்போது இதுலயும் கண்டிப்பா தேர்ட் ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். கிளியரா? ஸோ தேர்ட் ஃபார்முலா மறுபடியும் எழுதுறேன் பாருங்க. எக்ஸ் கியூப் ஒய் கியூப் பிளஸ் இசட் கியூப் மைனஸ் 3xyz equal to x plus y plus z divided by 2, 3 times of x square plus y square plus z square minus x plus y plus z the whole square. ஓகே, ஸோ இப்போ என்னெல்லாம் தெரியும்? இந்த எக்ஸ் கியூப் பிளஸ் ஒய் கியூப் பிளஸ் இசட் கியூபோட வேல்யூ வந்து எனக்கு 847 கொடுத்துட்டாங்க. அந்த இடத்துல 847 மைனஸ் 3 xyz. ஓகேவா? அதே மாதிரி எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட்டோட வேல்யூ 13. அப்போ இந்த இடத்துல எனக்கு 13/2 கிடைக்கும். இங்க பிராக்கெட் குள்ள பாருங்க, 3 இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் இசட் ஸ்கொயரோட வேல்யூ வந்து 133. ஸோ 133 சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. அதே மாதிரி எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட்டோட வேல்யூ வந்து 13. அப்போ 13 ஸ்கொயர். ஸோ 13 ஸ்கொயர்னா 169. ஓகே, இப்போ அடுத்த ஸ்டெப்பு இந்த ரைட் சைடை நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா பாருங்க, 13/2 அப்படி இருக்கட்டும். இங்கே பிராக்கெட் குள்ள எனக்கு என்ன இருக்குன்னா 3 இன்டூ 133. 3 இன்டூ 133னா எவ்வளோ கிடைக்கும்? 399. 3 இன்டூ 1, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண எவ்வளோ வரும்? 399 மைனஸ் 169. இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்க, 847 மைனஸ் 3xyz ஈக்குவல் டு 13/2 இன்டூ இந்த 399ல இருந்து 160 மைனஸ் பண்ணும். அப்போ பாருங்க 9க்கு 9 0 ஆயிடும். 9ல இது 6 போச்சுதுன்னா 3. அப்போ 230. சரி, 3ல 1 போச்சுதுன்னா 2. ஆமா, எனக்கு எவ்வளோ வருது? 230 வருது. ஸோ சிம்பிளிஃபை பண்ணும்போது இந்த 2ஆல நான் இங்கே கேன்சல் பண்ணனா 115. 115. ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன ஆகும்னா, இந்த லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய மைனஸ் 3xyz ரைட் சைடு எடுத்துட்டு வந்துட்டா ஸோ எனக்கு ரைட் சைடு ப்ளஸ்ஸாக மாறிடும். 3xyz இங்கே இருக்கிற 115 இன்டூ 13 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி நான் எங்கே கொண்டு போகணும்? லெஃப்ட் சைடு கொண்டு போகணும். ஸோ லெஃப்ட் சைடு கொண்டு பண்ணும்போது 847 மைனஸ்
இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 13 into 115 என்ன அப்படின்னா உங்களுக்கு 1495 கிடைக்கும். ஓகேவா? ஸோ 1495. அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப்ல 3xyz equal to மைனஸ், ஓகேங்களா? ஸோ மைனஸ் 648. ஸோ அகெயின் 3 ஆல் நீங்க கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா 2 3 சார் 6 1 6. அப்போ xyz ஓட வேல்யூ வந்து நமக்கு என்ன கிடைக்குது? மைனஸ் 216 கிடைக்குது. xyz ஓட வேல்யூ எனக்கு மைனஸ் 216 கிடைக்குது. அப்போ அவங்க என்ன கேட்குறாங்க? ஓகே சாரி, இந்த கொஷின்ல பிரிண்டிங் மிஸ்டேக்கு. ஆக்சுவலா இந்த இடத்துல ஸ்கொயர் ரூட் கிடையாது, இது கியூப் ரூட். ஓகேவா? இது ஸ்கொயர் ரூட் இல்ல, கியூப் ரூட். அப்ப எனக்கு xyz ஓட வேல்யூ வந்து மைனஸ் 216 கிடைக்குது. அதுக்கு கியூப் ரூட் எடுத்தா கியூப் ரூட் ஆஃப் மைனஸ் 216 பார்க்கும்போது 216 எதோட கியூப்? 6 ஓட கியூப். ஸோ மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் 6. ஸோ கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி மைனஸ் 6. கிளியரா? ஒரு சின்ன பிரிண்டிங் மிஸ்டேக் தான், ஒன்றும் இல்லை. அது வந்து கியூப் ரூட் ஆஃப் xyz, அவ்வளோதான். ஓகேவா? நெக்ஸ்ட். ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்க. இப்போ இந்த கொஸ்டின்ல ஏயோட வேல்யூ 355, பியோட வேல்யூ 356 அண்ட் சியோட வேல்யூ 357. என்ன கேட்குறாங்கன்னா ஏ கியூப் பிளஸ் பி கியூப் பிளஸ் சி கியூப் மைனஸ் 3abcயோட வேல்யூ கேட்குறாங்க. அப்போ இதுல வந்து ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேல்யூஸை நம்ம கொடுத்துட்டாங்க. அப்போ நான் சொல்லியிருக்கிறேன், எனக்கு இந்த மாதிரி வேல்யூ கொடுத்து அந்த வேல்யூலாம் பெரிய பெரிய நம்பரா கொடுக்கும்போது நீங்க டைரக்டா இந்த மாதிரி இடத்துல என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்டோ செகண்டோ தேர்டோ யூஸ் பண்ணீங்கன்னா கொஸ்டின் வந்து ரொம்ப லென்த்தா ப்ராடா போகும், நிறைய பெரிய பெரிய கால்குலேஷனா போகும். ஓகேங்களா? ஸோ அதனால இந்த மாதிரி பெரிய கொஸ்டின்லாம் கொடுக்கும்போது நம்ம டைரக்டா என்ன பண்ணிக்கணும்? ஃபோர்த் ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கணும். ஸோ ஃபோர்த் ஃபார்முலா இங்க எழுதுறாங்க, கவனிச்சுக்கோங்க. ஏ கியூப் பிளஸ் பி கியூப் பிளஸ் சி கியூப் minus 3abc equal to a plus b plus c divided by 2. இங்க உள்ள என்ன எழுதிருப்போம்? a minus b the whole square plus b minus c the whole square plus c minus a the whole square. இது பிராக்கெட் குள்ள வந்துடும். இதுதான் நமக்கான ஃபோர்த் ஃபார்முலா. ஸோ நீங்க ஃபோர்த் ஃபார்முலா நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளா சீக்கிரமா கால்குலேஷன் முடிஞ்சிடும். பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? a பிளஸ் பி பிளஸ் சி டிவைடட் பை 2. அப்போ ஏபிசி 355 356 அண்ட் 357 இது மூணையும் நீங்க ஆட் பண்ணும். இது மூணையும் ஆட் பண்ண எவ்வளோ வரும்? 1068. 1068 டிவைடட் பை 2. அடுத்து இங்க பிராக்கெட் குள்ள a மைனஸ் பி. பாருங்க, a மைனஸ் பின்னா 355 மைனஸ் 356 எனக்கு மைனஸ் 1. ஓகேவா? ஸோ மைனஸ் 1 ஸ்கொயர். அடுத்த பி மைனஸ் சினா அதுவும் மைனஸ் 1 தான். மைனஸ் 1 ஸ்கொயர் பிளஸ் அடுத்தது சி மைனஸ் ஏ. சி மைனஸ் ஏ இல்லை ஏ மைனஸ் சி எதுவாக இருந்தாலும் ஓகே தான். ஏன்னா நீங்கள் ஸ்கொயர் பண்ணும்போது அது ப்ளஸ்ஸோ மைனஸோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ப்ளஸ்ஸாக மாறிடும். இப்போ இது ரெண்டுக்கும் சி மைனஸ் ஏன்னா உங்களுக்கு டிஃபரன்ஸ் எவ்வளோ வருது? மைனஸ் 2. மைனஸ் 2 தான் ஹோல் ஸ்கொயர். கிளியரா? இப்போ நீங்கள் கேன்சல் பண்ணும்போது எனக்கு எவ்வளோ? 5 3 4. இங்கே ப்ராக்கெட்குள்ள பாருங்க, 1 ஸ்கொயர் 1 தான். மைனஸ் 1 ஸ்கொயர் 1. 1 பிளஸ் 1 2. 2 பிளஸ் 4 இப்போ எவ்வளோ கிடைக்குது? 6 கிடைக்குது. இன்டூ 6. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கான ஆன்சர்ஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 3204. கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 3204. 3204. கிளியரா? ஓகே, சரி. இப்போ இது வந்து இந்த கொஸ்டினை வந்து த்ரூ ஃபார்முலா நான் சால்வ் பண்ணியிருக்கிறேன். இப்போ இந்த மாதிரிப்பட்ட கொஸ்டினுக்கு மட்டும் ஒரு சின்ன ஷார்ட்கட் இருக்கு. ஓகேவா? இந்த மாதிரி ஏபிசி கொடுத்து உங்களுக்கு ஃபோர்த் ஃபார்முலா யூஸ் பண்றீங்க இல்லையா, இந்த பேட்டர்ன் கொஸ்டினுக்கு மட்டும் ஒரு சின்ன ஷார்ட்கட். என்ன ஷார்ட்கட் அப்படின்னு சொல்றேன். இந்த ஷார்ட்கட் அப்ளை பண்றதுக்கு முதல் கண்டிஷன் பார்க்கணும். கண்டிஷன் என்ன அப்படின்னா, உங்களுக்கு நான் கொடுத்துருக்கிற வேல்யூ எல்லாம் எழுதுறேன். பாருங்க, ஏ வந்து என்ன கொடுத்துருக்காங்க? எனக்கு 355 கொடுத்துருக்காங்க. பி வந்து 356 கொடுத்துருக்காங்க. சி வந்து 357 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? என்னோட கண்டிஷன் என்ன அப்படின்னா, ஒரே ஒரு கண்டிஷன் தான். எனக்கு கொடுத்துருக்கூடிய இந்த ஏபிசி வந்து எதுல இருக்கணும்னா ஏபி அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன்ல இருக்கணும். அது என்ன அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனா? ஒன்றும் இல்லை. இப்போ ஏல இருந்து பி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 1 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பில இருந்து சியும் எவ்வளவுதான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 1 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப இந்த ஏபிசி இது மூணு எதுல இருக்குன்னு அர்த்தம்?
அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன்ல இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ 1 இன்க்ரீஸ் ஆன மாதிரி இப்போ எனக்கு 2 இன்க்ரீஸ் ஆயிருக்கலாம், 3 இன்க்ரீஸ் ஆயிருக்கலாம், 4 இன்க்ரீஸ் ஆயிருக்கலாம். அப்போ அந்த இன்க்ரீஸ் ஆகக்கூடிய இந்த டிஃபரன்ஸ் வந்து சேமா இருந்ததுன்னா அதை நான் என்னன்னு சொல்றேன், ஏபின்னு சொல்றேன். சரி, இன்க்ரீஸ் தான் ஆகணுமானா அப்படி இல்லை, டிக்ரீஸ் கூட ஆயிருக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இப்போ எனக்கு ஏயோட வேல்யூ வந்து 300 அப்படின்னு கொடுத்துருக்காங்க, பியோட வேல்யூ வந்து 295ன்னு இருக்கு, சியோட வேல்யூ வந்து 219 இருக்கு. இப்போ இதை நான் வந்து ஏபின்னு தான் சொல்லலாம், இதுவும் ஏபி தான். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு ஏல இருந்து பி டிக்ரீஸ் ஆயிருக்கு, எவ்வளவு 5. பில இருந்து சி எவ்வளவு தான் டிக்ரீஸ் ஆயிருக்கு, 5 தான் டிக்ரீஸ். அப்ப இங்க டிக்ரீஸ் ஆயிருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனா இந்த டிக்ரீஸ் ஆன டிஃபரன்ஸ் எப்படிதான் இருக்கு, சேமா இருக்குங்கிறதுனால இதை நான் இப்படிதான் எடுத்துக்கணும், ஏபின்னு தான் எடுத்துக்கணும். அப்போ உங்களுக்கு ஏபியா இருக்கும் பட்சத்துல உங்களுக்கான ரிசல்ட் என்னவா இருக்கும்னா இந்த ஏ கியூப் பிளஸ் பி கியூப் பிளஸ் சி கியூப் மைனஸ் 3abc இதோட வேல்யூ வந்து நீங்க சிம்பிளா ஒரே ஸ்டெப்ல போட முடியும். என்ன அப்படின்னா 9bd². அது என்ன 9bd², இதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும். நீங்க இவ்வளவு ஸ்டெப் எல்லாம் பண்ணி இதெல்லாம் சால்வ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு டைரக்டா கண்டிஷன் இந்த ஏபி கண்டிஷன்ல இருக்கும் பட்சத்துல நீங்க டைரக்டா 9b² யூஸ் பண்ணி ஆன்சர் போட்டுடலாம். ஸோ 9b² நான் சப்ஸ்டிட் பண்ணனா 9. பிங்கிறது என்ன அப்படின்னா இந்த மிடில் வேல்யூ, இந்த சென்டர் வேல்யூ தான் நம்ம என்ன எடுத்திருக்கோம், பின்னு எடுத்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு 3 வேல்யூ ஏபியில் கொடுக்குறாங்கன்னா ஒரு வேல்யூ சின்ன வேல்யூவா இருக்கும், ஒரு வேல்யூ பெரிய வேல்யூவா இருக்கும், ஒரு வேல்யூ ரெண்டுக்கும் சென்டர்ல இருக்கும்ல, அந்த சென்டர் வேல்யூ தான் நான் என்னென்னு எடுத்திருக்கேன், அந்த பின்னு எடுத்திருக்கேன். அப்போ பியோட வேல்யூ இங்க என்ன 356. டிங்கிறது அந்த இன்க்ரீஸ் ஆகக்கூடிய டிஃபரன்ஸ் அல்லது டிக்ரீஸ் ஆகக்கூடிய அந்த டிஃபரன்ஸ், ஒவ்வொரு நம்பரும் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது அல்லது எவ்வளோ டிக்ரீஸ் ஆகுது. இப்போ எனக்கு டிஃபரன்ஸ் வந்து எனக்கு எவ்வளோ 1 தான். ஸோ 1² 1. இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன 9 × 356, இதில் உங்களுக்கு ஆன்சர் என்ன தான் கிடைக்க போகுது, சேம் 3204 தான் கிடைக்கும். கிளியரா புரியுதா? ஸோ அப்போ இது வந்து ஷார்ட் ட்ரிக்கு. இந்த ஷார்ட் ட்ரிக் அப்ளை பண்றதுக்கு கண்டிஷன் என்ன இருக்கணும், கொடுத்துருக்கிற 3 வேல்யூவும் ஏபியில் இருக்கணும், இதை மறந்துடக்கூடாது. ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாமா? இந்த கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, ஏயோட வேல்யூ 222, பியோட வேல்யூ 223, எக்ஸ் ஒய் இசட் கொடுத்துருக்காங்க. எக்ஸோட வேல்யூ வந்து 222, ஒய்யோட வேல்யூ 223, இசட்டோட வேல்யூ 224. பாருங்க எனக்கு 1 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ எனக்கு கிளியராகவே தெரியுது எதுல தான் இருக்குது, ஏபியில் தான் இருக்கு. ஸோ ஏபியில் இருந்தால் என்னன்னு சொல்லியிருக்கேன், 9bd². அவங்க கேட்டிருக்கிறது என்னது, எக்ஸ் கியூப் பிளஸ் ஒய் கியூப் பிளஸ் இசட் கியூப் மைனஸ் 3xyz கேட்டிருக்காங்க. ஸோ 9bd² சப்ஸ்டிட் பண்ண முடிஞ்சது. ஸோ 9 இன்டூ பி மிடில் வேல்யூ என்னது 223. இங்கே டிஃபரன்ஸ் எனக்கு 1 தான், ஸோ 1² 1 தான் வரும். அப்போ 2 இன்டூ 223. ஸோ மல்டிப்ளை பண்ணால் எனக்கு யூனிட் டிஜிட் 7 வரணும். ஸோ ஒரே ஒரு ஆப்ஷன் தான் எனக்கு 7 இருக்கு. ஸோ கொஸ்டின்கான ஆன்சர் என்ன, 2007. கொஸ்டின்கான ஆன்சர் வந்து 2007. கிளியரா முடிஞ்சா? ஸோ நான் ஃபார்முலாவே யூஸ் பண்ணல, ஜஸ்ட் ஷார்ட் ட்ரிக் யூஸ் பண்ணி இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இது பாருங்க, இதுலயே அதான் கேட்கறாங்க, ஏ கியூப் பிளஸ் பி கியூப் பிளஸ் சி கியூப் மைனஸ் 3abcயோட வேல்யூ கேட்கறாங்க. ஏயோட வேல்யூ வந்து 1001, பியோட வேல்யூ 1003, சியோட வேல்யூ 1007. ஸோ ஏபியில் இருக்கான்னு பாருங்க, ஏல இருந்து பி 3 இன்க்ரீஸ் ஆயிருக்கு, பில இருந்து சியும் 3 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ இங்க வந்து டிஃபரன்ஸ் வந்து எனக்கு 3 இருக்கு. ஃபார்முலா என்ன, 9bd². பாருங்க 9 இன்டூ பி, அந்த சென்டர் நம்பர் என்ன 1004. இங்க டிங்கிறது 3, அப்போ என்னது 3². அப்படியே மல்டிப்ளை பண்ணிட வேண்டியதான். ஸோ இது மூணே மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 9 இன்டூ 1004 இன்டூ 9. ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 9 9 சார் 81. ஸோ 81324. ஓகே, 81324. உங்களுக்கான ஆன்சர் வந்து 81324, ஆப்ஷன் டி. கிளியரா? நெக்ஸ்ட் ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்க. இப்போ இந்த கொஸ்டின்ல எக்ஸும் இசட்டும் வந்து 225. ஓகேவா? ஸோ எக்ஸ் ஒய் இசட். ஸோ எக்ஸை வந்து 225ன்னு வைக்கணும், ஒய்யும் என்னதான் 225. சரி, எக்ஸும் இசட்டும், எக்ஸ் 225, இசட்டும் 225, ஒய் மட்டும் என்னவா 226. அப்ப இதுல வந்து எனக்கு ஏபியான்னு பாத்தீங்கன்னா இல்ல, இது வந்து இங்க எனக்கு என்ன இருக்கு, 1 இன்க்ரீஸ் ஆயிருக்கு, இங்க எனக்கு என்ன இருக்கு, 1 டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதை வந்து நான் ஏபின்னு சொல்ல முடியாது. ஸோ இதுல வந்து எனக்கு என்ன, ஷார்ட் ட்ரிக் அப்ளை ஆகாது. ஸோ இந்த கொஸ்டின்ல என்னால ஷார்ட் ட்ரிக் அப்ளை பண்ண முடியாது. இதை நான் என்ன பண்ணி ஆகணும், த்ரூ ஃபார்முலா தான் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? ஸோ ஃபார்முலா படி என்ன, எக்ஸ் கியூப் பிளஸ் ஒய் கியூப் பிளஸ் இசட் கியூப் மைனஸ் 3xyz ஈக்குவல் டு x plus y plus z divided by 2 into x minus y the whole square plus y minus z the whole square plus z minus
எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். அவ்வளோதான். எக்ஸ் ஒய் இசட் இது மூணையும் ஆட் பண்ணணும். 225 225னா நமக்கு எவ்வளோ வரும்? 450. 450 ப்ளஸ் ஒரு 226னா 676. 676 டிவைடட் பை 2 ப்ராக்கெட்டில் ஃபர்ஸ்ட் பாருங்க, இது வந்து டிஃபரன்ஸ் வந்து 1. ஓகே, ப்ளஸ் அடுத்து ஒய்க்கும் இசட்டுக்கும் டிஃபரன்ஸ் 1 தான். ஸோ 1 ஸ்கொயர் 1 ப்ளஸ் அடுத்த எக்ஸுக்கும் இசட்டுக்கும் டிஃபரன்ஸ் வந்து எனக்கு 0. ஓகேவா? ஸோ அப்போ 0 ஸ்கொயர் 0. இப்போ இது ஃபுல்லாக இது 1 + 1 2 தானே. இப்போ இதை நான் ஃபுல்லாக ஆட் பண்ணால் 2 தான் வரும். அப்போ இதுவும் இந்த 2 இந்த 2 கேன்சல் ஆகிடும். ஃபைனலாக ஆன்சர் என்ன? 676. ஆப்ஷன் பி. கொஷினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஓகேவா? சரி, ஓகே. இது வரைக்கும் பார்த்த கொஸ்டினோட இந்த கிளாஸை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல இதோட கண்டினியூவேஷன் தான். இது இன்னும் முடியல. இதுல இன்னும் கொஞ்சம் நிறைய வித்தியாசமான கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கு. அது எல்லாமே நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஸோ இந்த கிளாஸை பொறுத்த வரைக்கும் ஒரே ஃபார்முலா, பட் ஆனால் அதுக்கு 4 டிஃப்ரெண்ட் ரிசல்ட். ஓகேங்களா? ஒரே ஒரு ஃபார்முலாக்கு 4 டிஃப்ரெண்ட் ரிசல்ட் பார்த்துருக்கோம். ஸோ 4ஐயும் வச்சு எப்படி எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டால் எந்த மாதிரி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கிளியராக பார்த்தோம். ஸோ எதோ டவுட் இருக்காது, கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல இதே கான்செப்ட்ல இன்னும் சில கொஸ்டினோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.